வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் என்னால் சேமிக்கவே முடியலை, நான் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேன், என்னால் முடியலை, சேமிக்கவே முடியலை, ஒரு ஒத்த பைசா கூட சேமிக்க முடியலை, மாத கடைசியான கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து ஸ்லைட்ஸை மட்டும் வாசித்துட்டு போயிடாதீங்க, அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகாது. நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேட்டிங்கன்னா தான் நான் சொல்ல வர பாயிண்ட்டே புரியும். இதில் ஒரு 5 மணி சேவிங் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜாப் பண்ணுங்கள், பார்ட் டைம் ஜாப் போங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, ஆனாலுமே என்னால் சேமிக்க முடியலன்னா இந்த 5 டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். அதனால் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டால் பணத்தை மிச்சம் பண்ண முடியுமா? எந்த மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ பார்த்தாலும் பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிகள் அப்படின்னு நான் எந்த வீடியோ பார்த்தாலும் பட்ஜெட் போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறீங்க. நிறையா பேர் சொல்லவும் நான் கேட்டிருக்கேன், பட்ஜெட் போடுறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட மெயில் பண்ணியும் கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள், பட்ஜெட் போடணும் அப்படின்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, நம்ம வீட்டுக்கு என்னென்ன செலவாகும், என்னென்ன செலவுகள் இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளோ ரூபாய் எடுத்து வைக்கணும், அதுதான் பட்ஜெட்டு. அப்போ நீங்கள் கம்மியாக வருமானம் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அதில் 1000 ரூபாயை சேமிப்புக்கு நீ எடுத்து வச்சுட்டு 9,000 தான் உங்கள் சம்பளம் நினச்சிக்கோங்க. ஒரு 1000 ரூபா தான் கம்மியாகுது, அதனால் உங்களோட செலவுகளில் பெரிய வித்தியாசம் வந்துடாது. அந்த 9,000த்துக்கு நீங்கள் பட்ஜெட் போடணும். கிராசரிக்குன்னா இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஒதுக்கணும், ஏன்னா அப்போ தான் மற்ற செலவுகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செலவுகளுக்கெல்லாம் அதிகமாக பணம் வருமோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவும், கம்மியாக செலவாகிற செலவுகளுக்கு கம்மியாக பணமாகவும் ஒதுக்கணும், பிரித்து ஒதுக்கணும். அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறுபடும். சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா மளிகை சாமானுக்கு கம்மியாக செலவாகும், ஆனால் அதே காய்கறிக்கு அதிகமாக செலவாகும். சில குடும்பங்களில் காய்கறிக்கு அதிகமாகும், நான்வெஜ்ஜுக்கு கம்மியாகும். சில குடும்பங்களில் காய்கறி ரொம்ப கம்மியாக இருக்கும், நான்வெஜ்ஜுக்கு அதிகமாகும். இந்த மாதிரி குடும்பத்துக்கு குடும்பம் இது செலவுகள் மாறுபடும். அது மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போடணும். பட்ஜெட் நீங்கள் போடும் போதே ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டு தான் மிச்ச அமௌண்ட்டுக்கு பட்ஜெட் போட போகிறீங்க. அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பட்ஜெட் போடுற அமௌண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. உங்களை அறியாமலேயே 6 மாதம் 7 மாதம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே அந்த எபிலிட்டி வந்துடும். அந்த அமௌண்ட்டுக்குள்ளே செலவை சுருக்கி சுருக்கி உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும். ஏன்னா இப்போ உங்களோட வருமானமும் கம்மி, வேறு வேலைக்கும் எக்ஸ்ட்ராவாக வருமானம் ஈட்டுறதுக்கும் உங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும். ஏன்னா சம்பளம் வர அன்னைக்கு தான் உங்கள் கையில் பணம் இருக்குங்கிறது உறுதி. அதனால் அந்த ஒரு அமௌண்ட்டை, ஒரு குறிப்பிட்ட தொகையை சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து ஆர்டிலேயோ ஏதோ ஒரு சேவிங்ஸ் திட்டத்தில் போட்டுறணும். ஏன்னா நார்மல் அக்கௌண்ட்லேயோ வீட்லேயோ வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருவீங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த அமௌண்ட் போயிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ தான் எடுக்க முடியும். அப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டு தான் ரன் பண்ணணும், கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க. அதனால தான் பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு அது மிச்சத்துக்கு பட்ஜெட் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைடு சேவிங்ஸ்க்கும் வருது, ஏதோ பெரிய லெவல்லனாலும் ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணுறீங்க, செலவும் பண்ணுறீங்க. ஸோ இதுக்காக தான் பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். பட்ஜெட்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பவர் ஆஃப் பட்ஜெட்டிங் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். பட்ஜெட் போடுறதுனாலலாம் நம்மளால் இவ்வளோ பணம் சேமிக்க முடியுமான்னு இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வாடகை. நீங்கள் நம்ம மாத சம்பளம் வாங்குகிறோம், மிடில் கிளாஸாக இருக்கோம்னா இப்போ நம்ம ஒரு ரெண்டட் ஹவுஸில் தான் தங்கியிருப்போம். நீங்கள் அந்த ரெண்ட்டுக்கே ஒரு 70% 60% அமௌண்ட்டை கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் லைஃப் ஃபுல்லாக பணமே சேமிக்க முடியாது. இப்போ நீங்கள் வாடகை எவ்வளோக்கு எவ்வளோ வாடகையை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைஞ்ச வாடகை உள்ள வீட்டை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற உங்களோட வாடகை வீடு பார்த்திங்கன்னா 6,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் என்னால் பணம் சேமிக்க முடியலன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 5,000 ரூபாய்க்கு ஏதாவது வீடு இருக்கான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் 5,000 ரூபாய்க்கு வீடு உள்ள ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் வாடகைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,000 ரூபாய் மிச்சமாகும். அதை நீங்கள் ஒரு சேவிங்ஸ்
சேவிங்ஸில் போட்டு பணத்தை சேமிக்கலாம். இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இப்போ 6000 நீங்கள் வீடு இருக்கிற மாதிரி 4000 5000 கண்டிப்பாக வீடு கிடைக்கும். இப்போ நம்மளோட வருமானமே கம்மியாக இருக்கிறப்ப வாடகை கம்மியாக உள்ள வாடகை வீட்டுக்கு போகிறப்ப வசதிகள் கம்மியாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ அதை நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பழகணும். அப்போ தான் உங்களால் பணம் சேமித்து நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு சொந்த வீடே கட்டுற அளவுக்கு போக முடியும். நீங்கள் நினைக்கலாம், ஆமாம் நான் இங்கே 1000 மிச்சம் பண்ணி நான் என்னத்தை பெருசாக வீடு கட்டிட போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 1 கோடி ரூபாயும் ஒரே நாளில் நம்மளால் சேர்த்துட முடியாது இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்க தான் உங்ககிட்ட பண வரவு ஜாஸ்தி ஆகும். வாடகை வீடு தேடிட்டு இருக்கிறவங்க குறைஞ்ச வாடகைக்கு எப்படி வீடு பிடிக்கிறது, வாடகையை கம்மி பண்ணுறது எப்படி, வாடகையை கம்மி பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு கூட நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வாடகை வீடு தேடிட்டு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் கிட்டத்தட்ட 8000 ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தார். சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவர் வீடு ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிட்டார். 5 வருஷம் குடியிருந்துட்டீங்க, நான் வந்து 8000 இப்போ வாடகை வாங்கிட்டுருக்கேன், ஒன்றும் முடிஞ்சால் 10000 கொடுத்து இருங்க, இல்லைனா வேறு வீடு பாருங்கன்னாங்க. இவங்க வந்து சரி ஓகே பழகிடுச்சு, 10000 கொடுத்துடலாம். அவங்களோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 30000 சம்பளம் வாங்குறாங்க 2 பேரும் சேர்ந்து. 10000 கொடுக்கலாமான்னு யோசித்தாங்க. அப்போ அப்போ என்ன சொன்னார் ஓனர், வேறு வீடு மாற்றுறதுனால மாற்றிக்கங்க, தான் 5 வருஷம் இருந்துட்டீங்கல்ல, அதாவது காலி பண்ணுங்கிறத நாசுக்காக சொல்லிட்டாரு. சரின்ட்டு அவங்க ரொம்ப டென்ஷனாக வீடு தேடினாங்க. அதாவது அவங்க இருக்கிறதே அவுட்டர் ஏரியா, இப்போ நாங்கள் இருக்கிறது ட்ரிச்சியில் கொஞ்சம் மெயின் பிளேஸு. ஸோ அந்த பிளேஸ்லேயே நாங்கள் வீடு பார்த்தோம். அவருக்கு நிறைய வாடகை வீடு இருக்கான்னு பார்த்து தேடி கொடுத்து அப்புறம் ஒரு வாடகை வீடு அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டுக்கு வாடகை வந்து 6500 பழைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 8000 கொடுத்துட்டு இருந்தார். இப்போ கரண்ட்டாக மாறி இருக்கிறது 6500. அது அவுட்டர். ஆனால் இப்போ பார்த்துருக்க வீடு ரொம்ப சிட்டி லிமிட்டுக்கு உள்ள பார்த்திங்கன்னா வாடகை கிடச்சிருக்கு. செம்ம அதே அளவு வீடு தான், 2 பெட்ரூம் உள்ள வீடு தான். ஆனால் மாடி வீடு, அதுவும் பழசும் மாடி வீடு தான். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி தேடுனா நமக்கு நல்ல வீடுகள் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அவங்க பழைய வீட்டோட 1500 இங்கே மிச்சம் பண்ணியிருக்காங்க. 1500 இப்போ சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம வந்து ப்ராப்பராக தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். 3வது விஷயம் வந்து உங்களுக்கு வருமானம் சம்பளம் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த சம்பளம் இல்லாமல் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா வருமானம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டு போடுங்க. என்ன சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் பெருசாக எக்ஸ்ட்ரா வருமானம் என்ன, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை உட்காந்து யோசித்து பாருங்கள், சம்பளம் இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன வகையில் பணம் வருதுன்னு யோசித்திங்க, லிஸ்ட்டு போடுங்க. போட்டிங்கன்னா நிறையா வரும். நான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப்னால் சில பர்சனல் ரீசனால் ஹெல்த் இஷ்யூனால் வேலைக்கு போக முடியலை. அப்போ நான் வந்து என்னோடய சம்பளம் மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன எக்ஸ்ட்ராவாக வருமானம் வேறு எங்கேருந்தெல்லாம் வருதுன்னு நாங்கள் லிஸ்ட்டு போட்டப்போ தான் ஒரு சின்னதோ பெருசோ 50 ரூபாயாக இருந்தாலும் சரி 5000 இருந்தாலும் சரி சம்பளம் இல்லாமல் நமக்கு எப்பப்பெல்லாம் பணம் வருது, மாதம் வரும்னு கூட அவசியம் இல்லை, வருஷத்தில் ஒரு தடவை கூட வருதா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லிஸ்ட்டு போட்டோம். லிஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் ஆகா இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம வாங்கி ஏதோ செலவு பண்ணி விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அது மாதிரி நீங்கள் உட்காந்து எழுதுங்க. ஒருவேளை உங்களோட ஆஃபீஸில் இன்சென்டிவ் தரலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு இன்சென்டிவ் அமௌண்ட் வரலாம். இல்லை ஃபெஸ்டிவல் போனஸ் போடலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஓவர் டைம் பார்க்குறீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வரலாம். இப்போ ஃபெஸ்டிவ் கிஃப்ட்ஸ் வீட்லேயே உங்கள் அப்பா அம்மா வந்து விசேஷங்களுக்கு பர்த்டேக்கு கல்யாண நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேலையில் ஆஃபீஸ் வேலையில் வேறு ஏதாவது இப்போ நீங்கள் பார்க்குற வேலை இல்லாமல் வேறு எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா வேலை பார்த்ததுக்காக இந்தாங்க உங்களுக்கு 500 ஏதாவது கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நம்ம தமிழக அரசு பொங்கல் பரிசு வரும், பொங்கல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போனஸ் வரும், இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் போனஸ் வரும். இந்த மாதிரி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். சில பேர் பிஎஃப் வந்து எடுத்துருவீங்க கம்பெனி மாறுறப்ப. இந்த மாதிரி என்னென்ன வருமானம் சம்பளம் இல்லாமல் வருது, அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, இதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிமைண்டரில் வச்சுக்கணும். அந்த அமௌண்ட்டு சின்னதோ பெருசோ சம்பளம் இல்லாமல் ஒரு 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ 5000 10000 எக்ஸ்ட்ரா வருதா அதை உடனே சேர்த்துருங்க. ஏன்னா அது நீங்கள் அதுக்குன்னு ஒரு செலவை நீங்கள் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பேப்பர் கரெக்ஷன் போகிறப்ப அமௌண்ட் வரும், எக்ஸ்டர்னல் டியூட்டி பார்க்க போனால் அமௌண்ட் வரும், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணால் அமௌண்ட் வரும், எக்ஸாம் டியூட்டி பார்த்தா சூப்பர்வைஷன் பார்த்தா நமக்கு அமௌண்ட் வரும். ஸோ அதெல்லாமே எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதெல்லாமே என்ன செஞ்சுருவேன் நான் அதாவது நம்ம பார்க்குற ஒர்க்லேயே நமக்கு வரும். இப்போ எங்கள் அப்பா அம்மா கொடுக்குற காசெல்லாம் என்ன செய்வேன் சேர்த்து வச்சுடுவேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வர அமௌண்ட்டை நீங்கள் செலவு வைக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு வருமானம் கம்மி.
இது எப்பயோ தான் கிடைக்குது, அதை அப்படியே போய் சேர்த்தணும். அது மூலமாக நீங்கள் ஒரு 5000 சேர்த்தா கூட பெரிய விஷயந்தான். அது மாதிரி என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்கம் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கே உட்காந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இது முக்கியமாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளால் சேமிக்க முடியும். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கட்டிங். நம்ம வீட்டில் நம்ம காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கம்மியாக வருமானம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் செலவு வருது, அதாவது நீங்கள் என்னென்ன மளிகை சாமான், காய்கறி, நான்வெஜ்ஜு, பால், இபி பில்லு, ஃபோன் பில்லு, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீட்டில் செலவாகுதுன்னு நீங்கள் வந்து எழுதுங்க. நான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணுறேன் இல்லையா, ஒரு மாதம் முடிஞ்ச பில்ல எவ்வளோ கிராசரிக்கு எவ்வளோ ஆகிடுக்கு, இபி பில் எவ்வளோ வந்திருக்கு, மொத்தமாக எவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கோம், நான்வெஜ் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போடுங்க. அது போட்டதுக்கப்புறம் எந்த கேட்டகரியில் அதிகமாக பணம் செலவாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரண்ட் பில் வந்து 2000 கரண்ட் பில் கட்டியிருக்கீங்க, 2 மாதத்துக்கு ஒருக்க ஒரு தடவை 2000 கட்டியிருக்கீங்கன்னா, அப்போ கரண்ட் பில் 2000 நம்ம ஏன் கட்டணும், அப்போ வந்து கரண்ட் பில் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அதெல்லாமே நீங்கள் செய்யணும். அதுக்கெலாம் நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது, ப்ளேலிஸ்ட்டு ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் கரண்ட் பில்லை குறைக்கிறது எப்படி, இபி பில்லை குறைக்கிறது எப்படி, பெட்ரோல் செலவை எப்படி குறைக்கிறது, உங்களுக்கு அதிகமாக பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா ஏன் 2000 3000 ஆயிருக்கா, பெட்ரோல் எப்படி குறைக்கலாம், அப்போ அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ எதுக்கு ரொம்ப அதிகமாகுதோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக குறைக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து 2000 உங்களுக்கு கரண்ட் பில் ஆகுதுன்னா நீங்கள் அதை ₹0 ஃப்ரீ கரண்ட்டு வாங்குகிற அளவுக்கெல்லாம் நம்மளால் அந்த அளவுக்கு குறைக்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் பொருட்கள் இருக்குது. அட்லீஸ்ட் 2000 வாங்குகிற இடத்துல 1500 1000 அட்லீஸ்ட் 50% ஆகுது அதை காஸ்ட் கட் பண்ணணும். அவ்வளோ பில் போக விடக்கூடாது. 1000 குறைக்கணும், இல்லை 1500 குறைக்கணும். அப்போ பெரிய செலவுகள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை 50%ஆவோ 80%ஆவோ குறைச்சிங்கன்னா கணிசமான தொகை அதில் மிச்சமாகும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம், சேமிக்கலாம். இந்த காஸ்ட் கட்டிங்கை தான் பணக்காரவங்க மிகப்பெரிய மணி சேவிங் ஆயுதமாக யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுதா, அதை குறைங்க. கிட்டக்க இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு நடந்து போங்க. வண்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நான் கூட போட்டிருக்கேன் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எப்படி குறைக்கிறதுன்னு. அந்த வீடியோ லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை போய் பாருங்கள். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2000 ஆகுதுன்னா 1800 1500 ஆக்கலாம். அதில் ஒரு 500 நீங்கள் மாதம் மிச்சம் பண்ணலாம். ஸோ அப்போ பெரிய செலவு வைக்கிற விஷயங்களுக்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணி அந்த அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ இது மூலமாகவும் நம்மளால் கணிசமான தொகை சேமிக்க முடியும். 5வது விஷயம், நம்ம சொல்லுவோம் என்கிட்ட பணமே இல்லை, ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது நான் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் மட்டும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நிறையா பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. டெய்லி வெளியில் காஃபி குடிக்கிறது, 2 வேளை காஃபி குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக ட்ரெஸ் எடுக்கிறது, அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அனாவசியமான ஒரு செலவு, ஒரு கெட்ட பழக்கம்னே சொல்லலாம். அதாவது ஒரு அளவுக்கு மீறப்ப எந்த விஷயமே கெட்ட பழக்கம் தான். ஸோ இதெல்லாமே பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட எங்கேருந்து பணம் வரும்னே தெரியாது. ஸோ அப்போது நம்மக்கிட்ட செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். என்கிட்ட என்ன பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, சரி ஓகே இந்த என்னோடய பேட் ஹேபிட்ஸ்க்கு இவ்வளோ செலவாகுதா, அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு பாதியாக குறைங்க, 75% குறைங்க, அப்புறம் 50% குறைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க குறைச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேட் ஹேபிட்ஸை நீங்கள் விட்டிங்கனாலே அவ்வளோ பணம் மிச்சம் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கெலாம் தெரியும். ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ட்ரெஸ் அயர்ன் பண்ணுற அண்ணா வந்து இருப்பார், பயங்கரமாக குடிப்பார். அவங்க அந்த அண்ணாவும் அவங்க ஒய்ஃபும் தான் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எங்களுக்கு ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே. அப்போ எங்கள் வீதியில் உள்ள எல்லாருக்குமே அவர் செல்லப்பிள்ளை மாதிரி அவரோட குடும்ப விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அப்போ அந்த அண்ணாவோட ஒய்ஃபு பாருங்கள் குடிச்சிட்டு அப்படி காசை வேஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட, பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவர் கேட்க மாட்டார். அப்போ ஒரு 5 வருஷமாக எங்களுக்கு அவர் தான் ட்ரெஸ் அயர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ நான் எங்கள் வீட்டு வாசலில் தான் வந்து மரத்தடி இருக்கும், அதில் தேய்ச்சிட்டு இருப்பார். அப்போ நான் அவர்கிட்ட நான் விளையாட்டாக சொன்னேன், நீங்கள் குடித்த காசெல்லாம் சேர்த்து வச்சா கூட நீங்கள் ஒரு நல்ல பங்களா மாதிரி ஒரு வீடை கட்டலான்னு. ஏன்னா அவர்கிட்ட சொந்தமாக இடம் இருக்குது, பட் ஆனால் சின்னதாக ஒரு குடிசை வீட்டில் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் விளையாட்டாக சொல்லிவிட்டு விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2010 அந்த ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் அலைய நான் அதுக்கப்புறம் அந்த அண்ணனை பார்க்கக்கூடிய சூழ்நிலையே வரல.
அப்புறம் ஒரு எப்பயாவது இதாக பார்ப்போம், நான் குடிக்கிறதெல்லாம் விட்டேன்னு சொல்லுவார். பட் ஆனால் நான் கண்டுக்க மாட்டேன், சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரு போல. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ நான் அந்த வீடியோவோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த விளையாட்டாக சொன்னதை அவர் எடுத்துக்கிட்டு அவர் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியை நிப்பாட்டி அவர் என்ன பண்ணுவாராம், அந்த குடிக்க செலவு பண்ணுற காசு அப்படியே சேர்த்து வச்சுருவாராம். அதாவது அவருக்கு எப்போயாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா போய் அந்த எவ்வளோ ஆகுமோ அந்த காசு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு சேர்த்துக்கிட்டே வந்திருக்காரு ஒரு 7-8 வருஷமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு இப்போ சொந்தமாக வீடு கட்டியிருக்காரு. எத்தனை வருஷம் சேர்த்தாருன்னு எனக்கு டீட்டெயிலாக தெரியல. அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பாருங்கள். விளையாட்டாக சொன்ன அட்வைஸ் எடுத்துக்கிட்டு வீடு கட்டின எனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சத்துக்கும் என்னவோ அந்த வந்து வீடை கட்டியிருக்கிறாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அவரை பார்த்தேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை பண்ணாலே நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.